இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் வழியாக நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டு களியுங்கள். முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சருக்கு இவன் செஞ்சான். இது வந்து அவங்க அக்கா செஞ்சு எனக்கு ஒரு ஆசை இருக்கா அதான் அந்த இது சுருக்கு வச்சு ஏமாட்டாங்க உங்க பக்கம் அமைதியாக அவங்க அம்மா தான் சொல்லிட்டாங்க. நீ அங்கே அந்த சேர் चावल कुहे शीरा को गई अम्मा यू ये प्याज से नहीं खाता
சிராத்து முஸ்தகீம் பாலம் என்பது மறுமை நாளில் மிக முக்கியமான ஒரு பாலமாகும். இந்த பாலம் நரகத்தின் மேல் அமைந்திருக்கிறது. மறுமை நாளில் எல்லா மனிதர்களும் இந்த பாலத்தை கடந்து சொர்க்கம் செல்ல முடியும். இந்த பாலம் முடியை விட மெலிமையாகவும் வாளை விட கூர்மையாகவும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நல்ல செயல் செய்தவர்கள் இந்த பாலத்தை மிக எளிதாக கடக்கலாம். சிலர் மின்னல் வேகத்தில், சிலர் நடந்து, சிலர் மெதுவாக இந்த பாலத்தை கடப்பார்கள். தீய செயல்கள் செய்தவர்கள் இந்த பாலத்தை கடக்க முடியாமல் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். இந்த பாலத்தை கடக்க உதவுவது நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள். அப்படிப்பட்ட சிராத்தின் முஸ்தகீம் பாலம் மாதிரி உங்கள் முன் நான் காட்சிப்படுத்துகிறேன். சொர்க்கம் நரகம் மறுமை நாளில் உள்ள அல்லாவின் படைப்புகள். சொர்க்கம் என்பது நல்லவர்களுக்கு வாழும் இடம். அங்கு வேதனை இல்லை, தூக்கம் அங்கு இல்லை. தேசத்தை ஆட்சி செய்த அரசன் அபுரஹா மக்காவை நோக்கி மக்கள் கூட்டமாக செல்வது போல் தன் நாட்டிற்கும் மக்கள் கூட்டமாக வர வேண்டும் என்பதாக தன் காபாவை போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டினான். ஆனால் மக்கள் யாரும் அதை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. இதனால் கோபம் கொண்ட அபுரஹா காபாவை இடிக்க பெரிய யானைப்படையை கொண்டு காபாவை இடிக்க மக்கா வந்தான். அந்த மிகப்பெரிய படையை வல்லோன் அல்லாஹ் அபாபில் என்கிற சிறிய பறவையை அனுப்பி பொடிக்கற்களை அவர்கள் மேல் வீச்ச செய்து அந்த படையை அழித்தான். இதை தான் உங்கள் முன் காட்சியப்படுத்துகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ஜம்ஜம் தண்ணி உருவான வரலாறு. அல்லாஹுடைய கட்டளையின்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தன் அருமை மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவிற்கு அழைத்து சென்று அவர்களை தன்னந்தனியாக விட்டுவிட்டு நாடு திரும்பி விட்டார்கள். அப்பொழுது மக்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பூமியாக இருந்தது. அங்கே ஒரு கனி வர்க்கங்கள் கூட முளைத்திருக்கவில்லை. அங்கே ஒரு பூண்டுகளும் முளைத்திருக்கவில்லை. அப்பொழுது தண்ணீரும் இல்லை. அந்த நேரத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாகம் எடுக்க இவர்கள் கொண்டு வந்திருந்த சிறு தண்ணீரையும் குடித்து தாகத்தை தீர்த்து வந்த போது
அவர்களிடம் இருந்த தண்ணீர் காலியானது. அந்த அந்த நேரத்தில் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்காக சஃபா மர்வா என்ற இரு மலைகளுக்கும் இடையே ஓடினார்கள். சஃபாவில் இருந்து பார்த்தால் மர்வாவில் தண்ணி இருப்பது போல் தெரியும், மர்வாவிலிருந்து பார்த்தால் சஃபாவில் தண்ணி இருப்பது போல் தெரியும். இப்படியே 7 முறை ஓடினார்கள். கடைசியாக அல்லாஹ்விடம் துவா செய்ய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதத்திற்கு கீழே ரக்கையை அடிக்க தண்ணீர் ஊற்றெடுத்து ஓடியது. அதுதான் ஜம்ஜம் தண்ணீர். இன்னும் அது ஒரு வற்றாக இருக்கிறது. இன்னும் அதில் பல்வேறு நோய்களுக்கு ஷிஃபா வைத்துள்ளான். அதைத்தான் இங்கு உங்கள் கண்முன்பாக மாதிரி வைத்து உள்ளோம். ஜஸாக் அல்லாஹ் ஹைர். மதீனா முஸ்லீம்களில் புதிய மாநிலங்களில் ஒன்று. நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த மண்ணித்த பூமி மதீனா. இங்கே தான் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரா.